ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல பெண்கள் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய முடி கொட்டுற பிரச்சனை, முடி வளரவே மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுறது உண்டு. ஒன்று யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதாவது நம்ம ஃப்ளாக்ஸீட் ஜெல் அப்படின்னு சொல்லுவோம். ஆளி விதை வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நார்மலாக வந்து நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் வந்து கிடைக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 விதமான மெத்தடை யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தும் சீக்கிரமாக ப்ரமோட் ஆகும். அப்படிப்பட்ட ஆளி விதையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது ஆளி விதையில் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட ஹேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின்ஸ் அப்படின்னு சொன்னால் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு சீக்கிரமாக முடி வளர்ச்சியை தூண்டுறது மட்டும் இல்லாமல் முடிக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு நியூட்ரிஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக்ஸீடில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதாவது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், மற்ற பிரச்சனைகள் ஆகட்டும், எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி நம்ம முடியை சீக்கிரமாக வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ரொம்ப நாளாக முடி வளரவே மாட்டேங்குது, இல்லை ரொம்ப நாளாக முடி கொட்டுது, இந்த பிரச்சனை இருக்கவங்க ரெகுலராக இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட்ஸை வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிஸி ஹேர் இருக்கவங்க, ரொம்ப ட்ரை ஹேர் இருக்கவங்களும் இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. முடி வளர்ச்சிக்கு நம்மளுக்கு omega-3 ஃபேட்டி ஆசிடு, ஓகேங்களா, விட்டமின் B12, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு செலீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய செலீனியம், அடுத்து வந்து ஜிங்க்கு, ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் தேவைப்படுது. அதில் இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இந்த ஃப்ளாக்ஸீடில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த ஹேர் க்ரோத் ஆகிறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எப்படிங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் உண்டு. வாங்க அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து ரெடி பண்ணி இப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு. இது வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி எனக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போலாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேங்களா, கரெக்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விதமாக நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் அதை என்ன பண்ணணும், மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை தண்ணி நிறைய ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா ஜெல் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ஜெல்லை வந்து நீங்கள் உங்களோட ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை காலையில் தண்ணியில், அதாவது 1/4 கப்பு ஃப்ளாக்ஸீடு போடுறீங்க அப்படின்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இதுதான் அளவு. போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு அதை வந்து நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த ஜெல் வந்து நம்மளோட ஹேரில் நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தும் ஆகும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட முடி வேர் கால்கள்லேருந்து நீங்கள் டிப்பு வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணணும். ஹேரோட மொத்த லென்த்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து எடுத்து கட்டிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தான, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்போவே உடனே ரிசல்ட் பார்க்கலாங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிற ரிசல்ட் நீங்கள் உடனே பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான ரெமெடி தான் ஃப்ளாக்ஸீட் ஜெல். ஓகேங்களா? உங்களுக்கு இமீடியட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய omega-3 ஃபேட்டி ஆசிட் ஆகட்டும், விட்டமின்ஸ் ஆகட்டும், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேருக்கு சீக்கிரமாகவே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு முடி வளர்றதையும் சீக்கிரமாகவே ப்ரொமோட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெத்தடில் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் நீங்கள் ஒரு எசென்ஷியல் ஆயில், எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் லாவெண்டர் ஆயிலோ ரோஸ்மெரி ஆயிலோ வாங்கி ஒரு 5 ட்ராப்ஸ் அதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும். சப்போஸ் உங்களுக்கு 2 வீக்ஸ்க்குள்ளவே உங்களுக்கு எதனா ஸ்மெல் வருது அப்படின்னா அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க, யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் 2 வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு. இதை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். அதாவது நம்மளுக்கு ஹேர் ஸ்டைலிங் பண்ண வந்து நான் சீரம் போடலை அப்படின்னா எனக்கு இந்த ஜெல் வந்து லைட்டாக ஒரு 2 ட்ராப் எடுத்து நான் இது பண்ணாலே எனக்கு நல்லாவே வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனிங் கிடைக்கும். மற்றபடி நான் வந்து நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சீட் ஜெல்லை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரம் தேவை கிடையாது, ஹேர் மாஸ்க் தேவை கிடையாது, கண்டிஷனர் தேவை கிடையாது. நீங்கள் ஷாம்பு மட்டும் போட்டாலே போதும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹேர் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழேயும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.